பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். பாருங்கள், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே வசனங்களை கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்டும் நாம் உணர்வடையாதபடி நம்முடைய இருதயத்தை கடின இருதயம் உள்ளவர்களாய் ஆக்கி கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு புத்திர சுவிகாரத்தின் அப்பா பிதாவே என்று சொல்லி எப்பொழுதும் நாம் கிருபாசன தண்டையில் போய் அப்பா என்று விழிக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி எப்படி நமக்கு கிடைத்தது? மாம்சத்தினால் அல்ல, இரத்தத்தினால் அல்ல, தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க காரணம், நாம் இந்த உலகத்திலே பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக தந்த ரட்சிப்பு மேலானது. அன்புக்குரியவர்களே, ஆகையால் தான் கர்த்தருடைய வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பாருங்கள், இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கும் போது, காரணம், இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் உணர்த்தப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு உணர்வடையாமல் இருக்கிறீர்களா? கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். காரணம், காலம் அதிவேகமாய் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடப்பவைகளும் சம்பவிப்புகளும் கேட்கும் பொழுது கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் யாரோ ஒருவருக்காய் அல்ல, இந்த வேதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை ஒருவேளை இன்றைக்கு அந்த அனுபவத்துக்குள்ளாய் வரவில்லை என்றால் கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். காரணம், இந்த உலகத்தில் எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலம், அவரை அண்டிக் கொண்டிருப்பது மிகவும் பாக்கியமான ஒரு காரியம். காரணம், எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்திலே மகிமைக்குள் பிரவேசிப்பது மிகவும் நலமானதாய் காணப்படுகிறது. ஆகையால் இன்றைக்கு உங்கள் வாசல் கதவை கர்த்தருக்காய் திறப்பீர்களானால் அவர் உங்களோடு கூட வந்து உங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். முறுமுறுப்பு இல்லாதபடி உலகத்தின் காரியங்களை உத்தறி தள்ளிவிட்டு அவர் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்க வைத்திருப்பது போல, நான் ஜெயம் கொண்டு என் பிதா அவனுடைய சித்தத்தின் சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜெயம் கொண்டவர்களாய் மாற வேண்டுமா? ஒப்பு கொடுப்போம். தேசத்திற்காய் திறப்பில் இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.